நம்ம கொடுக்க வாங்கக்கூடாது, இன்னொருத்தையும் காசு கொடுத்துட்டு வாங்கலாம்னுட்டு மறுபடியும் சேர்த்தா இன்னொரு மளிகை கடையில் இப்படி இது 2 பேர்ட்டையுமா கொடுத்தேன் பாருங்க. சரியான பணக்காட்சி ஆகிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் நான் ஏசப்பாவை 13 வயசுல நான் தேடின ஆளு. அப்படி தேடினதுனால தான் ஏசப்பா நம்மளை பணக்காட்சி ஆகிட்டாருன்னு ஒரு நினைப்பு. ஆனால் இந்த பணப்பேய் அது வந்து பணப்பேயா எனக்கு அவ்வளோதளவுக்கு தெரியலை. அது பணப்பேயின்றது ஏன்னா பணம் தானே வாழ்க்கைன்னு நினச்சிட்டேன். கடைசி இப்படியே வட்டிக்கு கொடுத்தேன் பாருங்க. ஒரு நாள் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அந்த மளிகை கடைக்கார் சொன்னாரு, ஏமா நீ டெய்லி கூட தண்டல் மாதிரி கொடுக்கலாமேன்னு சொன்னார். சரி தண்டல் மாதிரி கொடுக்கலாம்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு இதுக்கு ஏன் நான் காசு செய்யலாம். எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு காசு போட்டா ஆமா ஏன்ட்ட அப்ப நீ நல்லா வட்டிக்கலாமேன்னு ஒரு டெய்லி வசூல் பண்ற ஆளை வச்சாரு. 3 லட்சம் கொடுத்தேன். ஆனா அந்த டெய்லி வசூல் பண்ண ஆள் வந்து அதிமுக கட்சிக்காரர். அந்த ஆள் என் காசை சாப்பிட்டுட்டேன். அதே சமயத்துல போட்ட காசை எடுக்கணுமே அப்படின்ட்டு எங்க ஊர் பையனே, ஆனா அவன் கஷ்டப்படுற ஆள் தான். ஆனா நான் ஏசப்பாவை அப்பவே சின்ன பிள்ளையில விரும்பினதுனால அவன் பைபிளை நான் படிச்சுட்டு நான் படிக்காம நான் இறங்க மாட்டேன்னு சொன்னோன்னு அவனை நான் நம்பிட்டேன். 1 வருஷம் தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன் பாருங்க. அவன் நல்லா பண்ணேன். ஆனா 80 லட்சம் போட்டுட்டேன். அந்த வட்டி தொழில 80 லட்சம் போட்டுட்டேன். அதே சமயத்துல அந்த 80 லட்சம் போட்டோன்னா அவன் என்ன பண்ண, 1 வருஷம் நல்லா பண்ணன்ட்டு அவங்க மாமங்காரன், நீ இவ்வளவு காசு போடுறதே இப்பவே நீ சுதாரிச்சா தானேன்னு சொன்னோம்னா அவன் சுதாரிக்க ஆரம்பிச்சுட்டான். என் காசை சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். சாப்பிட்டவன் என்ன ஆகி போச்சு, மார்ச் மாசம் தொடங்குச்சு. நான் 80 லட்சம் போட்டுட்டேன் வட்டி தொழிலுக்கு டெய்லி தண்டன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல அவன் கொஞ்சம் கொஞ்சமா மார்ச் தொடங்கினோன்னு என்ன சொன்னா, வாங்க பூரா ஊருக்கு போயிட்டான், வெயில் காலம்க்கா அவன் ஊருக்கு போயிட்டான், மார்ச்ல வியாபாரம் இருக்காதான்ட்டான். அடப்பாடி உன்னைய நம்பி நான் இன்னும் கொஞ்சம் போடுவோம்னு நினைக்கிறேன், நீ என்னடா இப்படி சொல்றியடா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 1ஆம் தேதி தான் தொடங்குச்சு. 7ஆம் தேதிக்குள்ள என் ஜோடி முடிச்சிட்டேன். ஐயோ சாமி நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கோடி இன்னைக்கும் ஆசிட்டேன், அன்னைக்கும் ஆசிட்டேன். 4 கோடி சொத்தை வித்து எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அப்ப என்ன சரி 4 கோடி வித்து கடைகளை எல்லாம் அடைச்சிட்டு 2 கோடியை பேங்க்ல போட்டான். இப்படி சூழ்நிலை இருக்கையில் அந்த வட்டி காசு ஒரு 500 ரூபாய் வந்தா கூட 5000 வந்தா கூட அடுத்த மாசம் எனக்கு 100 ரூபாய் ஆகிருமே, ஒரு லாபம் கிடைக்குமே சொல்லிட்டு அதை திரும்பி விட்ட தொழில திருப்பி தொடங்கினா சரியான குழியிலாமட்டேன். அதாவது சின்ன சின்ன குழியா தோண்டினாரு, சரியான குழியா தோண்டிட்டாரு. அதுக்குள்ள என் வீட்டுக்காரர் வந்து இந்த பைசாக்க இதெல்லாம் படம்னா இறைவன் கண்ணுக்கு மட்டும் யாரும் வைக்க முடியாது அப்படின்றது எனக்கும் தெரியும். ஆனா வீட்டுக்காரர் என்ன பண்ணு, வீட்டுக்காரரு சில விஷயத்துல அடிக்கடி டூரு ஊர் தான். அன்னைக்கு எங்கள்கிட்ட இனோவா காரு எல்லாமே 2 சமைக்கிற ஆளுக தான் எல்லாமே இருந்தது. இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு அதை விட மேலே ஆக்கிட்டாங்க, கீழே ஆக்கல. இப்படி சூழ்நிலையில 80 லட்சம் போச்சு. மறுபடியும் ஃபைனான்ஸ் பண்ணேன் பாருங்க. எங்க வீட்டுக்காரருக்குள்ள இறந்தாச்சு. வீட்டுக்காரர் போன பிற்பாடு ஃபைனான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஃபைனான்ஸ் பண்ணா 25 லட்சத்தை போட்டேன். 25 லட்சத்தை போட்ட உடனே எனக்கு மறுபடியும் சிக்கிக்கிட்டேன். மறுபடியும் சிக்கினவொடனே இனிமேல் என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி 15 நாள். என் மருமக தங்கம் மகன் தான் சொல்லுவேன். நான் பெற்றிருந்தா கூட இந்த மாதிரி அடங்காதான் வளர்த்துருக்கேன். ஆனா அது இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், தூக்க மாட்ட ஆரம்பிச்சேன். என் பையனை மருமகன் நல்லா பார்த்துக்கிறேன் குடும்பத்தை அப்படின்னு. ஆனா தூக்க மாட்டினவ என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு 2 பேர் வேலை செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு இப்பவும் சமைக்கிற ஆளுங்க இந்த பாஸ்டர் எனக்கு தெரியும் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி என்னன்னு. என்ன பண்ணிட்டேன், காலை உணவு செஞ்சுட்டு அதுக்கு போயிட்டு 10 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துருவாங்க. அவனுங்க வரவுன்னு நம்ம வந்து பிரேமம் ஆகிடணும் அப்படின்ட்டு இங்க நல்லா கேளுங்க, என் சாட்சி இதுதான். இங்க போட்டு கட்டில் மேல நின்று ஃபேன்ல போடுறேன். ஆனா யாரோ எடுத்து போடுறாங்க. திரும்பி போறேன், திரும்பியும் யாரோ எடுத்து போடுறாங்க. ஐயோ டைம் ஆகுது, அவளை வந்துருவாங்கல. 3வது நின்று யோசிக்கிறேன். அந்த 3வது கயிறு போட இல்லை. ஏசாமியெல்லாம் நான் கூப்பிடல, ஏசாமியெல்லாம் வருவாங்க எனக்கு தெரியவும் மாட்டாது. சரி அப்படின்ட்டு 3வது யோசிச்சு கரெக்டா போடணும் நம்ம அப்படின்ட்டு 7ஆம் கிளாஸ் படிச்சு மிஷின் வச்சு என்ன பொம்பளை நானாத்தான் இருப்பேன். கடைசி ஆகா இவளுக்கு வரமுன்ன நம்ம தூக்கு மாட்டி நம்ம இறந்துடணும். 3வது வாட்டி போடுறேன். அந்த 2 வாட்டி விழுந்த
ஆளுகளே சாப்பாடு ஆக்குறவங்க. சரி, இவங்களோட நம்ம இன்னைக்கு எதையும் சேர்க்கலாம் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு பூரா அவள்கிட்டே வேலை செய்கிறேன். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கையில் எனக்கு ஓயாம யார்கிட்டையும் பேச பிடிக்கல. நம்ம நேற்று செத்துருப்போம், யாரோ எடுத்து போட்டு நம்ம அம்மாவே நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையில நினைச்சுக்கிட்டே சாயந்தரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு பூரா யார்கிட்டையும் பேசல. கடைசி நைட்டு என்ன ஆயிடுச்சு, நீங்க என்ன நினைச்சாலும் நினைங்க, அந்த காலை எப்ப நான் தூக்க மாட்டேனோ அதே நேரம் நான் படுக்கிறேன். நம்ம இன்னைக்கு நம்ம செத்துருப்போம்னு நினைச்சோம், ஆனா யாரோ நம்ம அம்மா நம்மளை காப்பாத்திருச்சு. எங்க நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, படுத்து வாயை நான் கட்டில் மத்தியானம் கட்டில நைட்டுக்கு கீழே உடம்பு வலிக்காக கீழே படுக்க சொன்னேன். அப்பதான் நல்லா இருக்குன்றதுனால கீழே படுக்கிறேன். ஒரு கை இதுல இருந்து அந்த கை இவ்வளவுதான் இருக்கு, இப்படி ஆனா இதோட பெரிய கையா இருக்கு, கருப்பு கை. அந்த கையில முடிகள் இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. மேல கயிறு கிடக்கு. எனக்கு குக்கரை போட்டுட்டு அப்படியே தலையை போட்டு அமுக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம செத்தா தேவையில்லைன்னு, ஆனா அந்த சூழ்நிலை எப்படி கஷ்டன்றத நான் உணரப்பட்டேன். இப்படி அந்த கருப்பு கை இரும்ப தூக்கி தலையில வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு. இப்படி செய்யறேன், என்னால செய்ய முடியல. அந்த கருப்பு கை அவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆனா இப்படின்னு செஞ்ச பாருங்க, ஏசப்பா ஃபாதருக்கு போடுற யூனிஃபார்ம் ட்ரெஸ், அதே ட்ரெஸ், அந்த சிறப்பு சால் இப்படின்னு பார்த்த பாருங்க. அப்பதான் என் வாயில ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு வந்தது. அந்த ஏசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னோன்னு அந்த கை எடுத்துருச்சு. இப்படி உடனே முழிச்சுட்டு நான் காலையில 10:30 to 11 மணிக்குள்ளே எனக்கு அந்த மாதிரி வேலை பார்த்தது. அதே நேரம் தான் டைம் ஆகுது, எந்திரிக்கல. மறுபடியும் மக்கள் பேசுறதுல என் காதுல கேட்குது. ஆனா நம்ம எந்திரிக்க, ஆஹா ஏசு சாமி, நீங்க தான் காலையில என்னை காப்பாத்திருக்கீங்க. நான் அம்மான்னு நினைச்சிட்டேன். நான் மிகப்பெரிய பாவிலையும் பாவி, பெரிய பாவி. நீங்க கூப்பிட்ட உடனே வருவியன்னு எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து நான் அந்த பாவத்தை பூரா கீழே போட்டேன். அத்தோட என்ன ஆயிடுச்சு நிலைமை, மணி 2 மணி ஆக விட மாட்டேன். நைட்டு 2 மணி ஆக விட மாட்டேன். என் மக்கள் நல்லா படிச்ச மக்கள் எல்லாருமே 2 டிகிரி தான். நல்ல ஆசிரியர் எனக்கு. எப்படின்னா என் பெரிய பையன் 2 டிகிரி இன்ஜினியர் படிச்சு எம்பிஏவா என்னவோ படிப்பு. எனக்கு அந்த 7ஆம் கிளாஸ் ஆச்சு, எனக்கு என்ன தெரியும். பார்த்துக்கிறேங்க, நல்லா படிச்சாரு. அவர் எங்க பிசினஸ் தான் பார்க்குறாரு. என் 2வது பையன் டாடா கம்பெனியில மேனேஜரா இருக்காரு. அவர்கிட்ட 12 மேனேஜரு. அவங்களுக்கு அவர் உயர் அதிகாரி. 3வது பையன் அவர் 2 டிகிரி பேங்க்ல வேலை செய்யறாரு. பெரிய மருமக டீச்சர், எப்போ கான்வர்ஸ் ஸ்கூல் டீச்சர். 2வது பையனை கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்குல்ல என்னமோ ஒரு ஸ்கூலு, முத்தையார்பேட்டை ஸ்கூல்ல டீச்சர். அதனால ஆண்டவர் எனக்கு நல்ல ஆசிரியர். அதனால ஓயாம நான் சொல்லுவேன், எசப்பா நான் கேட்கதையும் கொடுத்திய, கேட்காதையும் கொடுத்திய. என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி 28 வருஷம் ஆகுது. ஏன்னா 8 வருஷம் ஆகுது. என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி 8 வருஷம். ஆனா இன்னும் அவனுக்கு இல்லை. ஆனா நான் என்ன குழந்தை இல்லை. ஆனா நான் ஓயாம சொல்லுவேன், நான் என்னெல்லாம் கேட்கறேன்னா அதை பூரா கொடுக்குறீங்க. அவனுக்கு குழந்தை இருக்கா என்னன்னு எனக்கு காமிங்க பாரிய சாமி அப்படின்னு சொன்னேன். எப்படி நான் மோசமான பொம்பளையா இருந்தேன், என்னைய திருத்துனீங்க. ஆனா நான் கேட்கறது பூரா நீங்க தருவீங்க. அதே சமயத்துல என் பையன் இப்படி 8 வருஷமா அவனுக்கு இருக்கா, ஆனா நைட்டு காமிச்சிருவாரு குழந்தை இருக்கு, நீ கவலைப்படாதேன்னு எனக்கு காமிப்பாரு. யாரோ சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏசப்பா இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள எப்படியாவது எனக்கு என் பையனுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அவர் மாசமா இருக்காங்க. எங்க குடும்பத்துல மிகப்பெரிய சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கிறது. எங்க குடும்பமே பெரிய குடும்பம் தான். ஓரளவு உள்ள குடும்பங்கள்ல எங்க மாமியார் மாமனார் தான். ஆனா இந்த ஒரு குறை மட்டும் எங்க குடும்பத்துல இருந்துச்சு. அதை நிறைவேற்ற கோடான கோடி ஏசு பேசுறாரு. ரொம்ப நன்றிமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, இவ்வளோ காரியம் சொன்னாங்க, எவ்வளோ காரியம் சொன்னாங்க. தன் வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருந்தாங்க, எல்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சு. பிசாசுடைய காரியம்,
கர்த்தருடைய காரியம் எல்லாமே ஆண்டவர் உங்களோட கூட இருந்து என்னென்ன செய்யறாரு சொல்லி சொன்னாங்க. கவனிங்க, நம்ம அதிகாலையில் போகிறோம் இல்லைங்களா ப்ரேயருக்கு. அதிகாலையில் 3:30 மணிக்கு தொடர்ந்து 2ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை தொடர்ந்து 3:30 மணிக்கு போவோம். வெறும் தெருவு தான் இருக்கும். அங்கெல்லாம் போய் எதுக்காக பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்வான்னு சொல்லி தான், ஒரு கிரியை நடத்துவான்னு சொல்லி தான் அந்த காரியத்தை தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அல்லையா சொல்லாமா? ஊழியத்துறை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதிகாலையில் தொடர்ந்து இன்னுமா கருத்தை நடத்தி கொண்டு டிசம்பர் மாதம்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 22ஆம் தேதி வரை முடிப்போம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு கரெக்டாக அந்த பகுதியில் சுற்றிட்டு தொழிலாளர்கள் ஸ்ட்ரீட்லேயும் போயிட்டு அதுக்கப்புறம் சென்ட் ஜேவியர் ஸ்ட்ரீட்டில் வருவோம். சென்ட் ஜேவியர் ஸ்ட்ரீட்டு தான் அம்மா வீடு இருக்குது. அவன் அந்த சத்தத்தை கேட்டு எங்கள் கூடவும் வருவாங்க. பின்னாடியே வந்து அவங்க ரோமன் கேத்துக்கு தான் அந்த ஆர்சிசி வந்து உள்ளே போடுவாங்க. ஐயா நான் வரேன்ட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு வினவு பண்ணிக்கிட்டாங்க. 2 கால் வலி அவங்களுக்கு, நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, ரொம்ப அவதிப்பட்டிருந்தாங்க. அப்புறம் வீட்டை தேடி வந்தாங்க. ஐயா இந்த பேர் எனக்கு கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க சொல்லி ஜெபம் பண்ண 2 நாளில் ஆண்டவர் நல்லா அந்த மானு காலை போல துணி குடிக்க நடக்க இந்நாள் வரை கற்றுக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க மகன் 2 பேரும் ரோமன் கத்திரிக்கு தான். ஜீசஸ் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அது மாத்திரம் சொல்றது. மருமக சாட்சியை கேளுங்க. என் மருமகளுக்கு வந்து அலையிலியா பிடிக்காது, அலையிலியா பிடிக்காது, இந்த மீட்டிங்லாம் பிடிக்காது. இது என்ன இப்படி கத்துறாங்கன்னே சொல்லும். ஏன்னா நான் ஏசப்பாவை நான் ருசிச்சுட்டேன், அதனால நான் விடுவேனா விட மாட்டேன். ஆனா அது ஆண்டவருக்கு ருசிக்க, அது டீச்சரு நல்ல சரியான நல்ல விவரமான ஆள். அது ஏத்த நீ ஏன் அங்க போற, நீ அங்க போனதுனாலதான் எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டா மனசு. ஐயோ ஏசாமி, உங்களை அது விசுவசிக்காம சொல்லுது, உம்முடைய அவருக்கு காமிக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே போராட்டம். ஏசப்பட்ட நான் அந்த பிள்ளையும் இந்த பக்திக்குள்ள கொண்டாந்துடணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த பாஸ்டர் வந்து யாருக்கு எப்படியோ, ஆனா எங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு என்ன ப்ரேயர் பண்ணாலும் நல்லா நடக்கும். பார்த்துக்கிறீங்க என் மருமக எப்படி உள்ள வந்துச்சுன்னு பாருங்க. அடுத்த கிறிஸ்துமஸ் கூட்டியாருங்க ஆளை கூட்டியாரு. பார்த்துக்கிறீங்க அதான் சொன்னேன், என் மகளை விட அது நல்லா பார்த்துக்கணும். நான் சொல்றதெல்லாம் அப்படி கேட்பா மனுஷன். பார்த்துக்கிறீங்க என் மருமகளுக்கு என் மருமகளுக்கு சுத்தம் பிடிக்காது, 2 பேருக்குமே அவ்வளோ பிடிக்காது. ஏமா நம்மளை விடவா நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க, நம்ம ஆசையை விடவா அது இதுதானம்மா, அது 2 பிரிஞ்சு இப்பெல்லாம் சொல்றாங்க அவங்க 2 பேரும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கடவுள் எப்படி அவங்கள தொட்டாருன்னு பாருங்க. இவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்டர் இன்னும் என் குழந்தை இல்லாமல் இருக்கு, ப்ரேயர் இவர் நல்லா ப்ரேயர் பண்ணுவார். அப்போ அவங்க மாமியார், எனக்கு உங்க மாமியார்லாம் தெரியாது, ஆனால் படுத்திருந்தானா அவங்க என்னை பார்க்கவே இல்லை. நல்லா கேளுங்க, என்னையே பார்க்காம அவங்க சொன்ன கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இவர் நானுமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொல்றாங்க, இவரை கூட்டிட்டு போய் நீ 7 வாரம் இவரை ப்ரேயர் பண்ண சொல்லு, அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் ஆகுது. ஆனா என் மருமக ஏத்துக்கல. கடவுள் எப்படி அடிக்கிறாரு பாருங்க. ஏத்துக்கிறாத பிள்ளைங்க நான் எப்படி கூட்டி போறது அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் ப்ரேயர் பண்ணா அவங்க வீட்டுக்கே வந்து ப்ரேயர் பண்ணிடுவேன். ஒருத்தெல்லாம் கூட்டியாந்து 2 பேரை கூட்டியாந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி அதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஆசை இவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணுன்ட்டு. ஒரு நாள் இப்படி காலம் ஆகுச்சு, 8 வருஷம் ஆகுதுல. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகி போச்சு நிலைமை, 3 மாசமா என் பையனுக்கு காது வலி, வயிறு வலி, இப்படி அவங்க 2 பேர் பிள்ளைய எங்கள்கிட்ட சொல்லலை பிரச்சனையை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க 2வது ஃப்ளோர்ல அடுத்ததான் நாங்க இருக்கிறோம். கீழே பூரா கடைகள். அதனால எங்களுக்கு வந்து அது என்ன செய்யணும் கூட எனக்கு தெரியும். அது சொன்னா தானே தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு, என் பையனுக்கு ஜுரம். இவங்க 3 மாசம் பெரட்டி 2 பேருக்குமே வியாதிகளை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்காங்க, ஒன்றும் சுகப்படலை. ஒரு நாள் நான் யதார்த்தமா 2 வாட்டி வெளியில போயிட்டு வாரேன். என் பையன் படிக்கட்டுல உட்காந்துருந்தேன். என்னடா இப்படி உட்காந்துருக்க, ஏன் இங்கே உட்காந்துருக்க? ஏன்னா என்னையவே கீழே படிக்கட்டுல உட்கார விட மாட்டாங்க. கீழே ரோட்ல உள்ள படிக்கட்டுல உட்காரவே விட மாட்டாங்க. என் கடை அந்த படி இருக்கேன், சரி உட்கார வேணும்னு உட்கார விட மாட்டாங்க. இங்கெல்லாம் உட்கார விட மாட்டாங்க. சரி என்ன நீ கீழே படிக்கட்டுல உட்காந்துருக்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறேன். அம்மாம்மா எனக்கு உடம்பே சரியில்லைம்மா, போய் பார்க்குறேன் 103 ஜுரம்.
இப்போ பார்க்குறேன் அவனுக்கு கண்ணு தண்ணி வருது, ஜுரம் அப்படி காயுது. ஆனா என் மருமகிட்ட ஊசி போட்டு வந்து உட்கார வச்சுட்டு கடைக்கு போயிடுச்சு. இவன் சொல்றான், அம்மா நீங்க சின்ன பிள்ளையில என்னை ப்ரேயர் பண்ணதுக்கெல்லாம் கூட்டி போய் ப்ரேயர் பண்ணுவாயில்ல, இப்பவே வா என்னை எங்கேயாவது ப்ரேயர் பண்ணுங்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், இருடா நம்ம எனக்கு தெரிஞ்சது இவர் தான். ஆனா நான் இவருடைய விசிட்டிங் கார்டை நான் பர்ஸ்லயே வச்சிருப்பேன். இவருடைய விசிட்டிங் கார்டை இருப்பா, நான் வந்து நான் ஒருத்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணினேன், நீங்க அவரை வேணாம்பிய, உனக்கு சம்மதம்னா நான் அவரை வர சொல்றேன். கடவுள் எப்படி மாத்திராரு பாருங்க, சம்மதம்னா அவரை வர சொல்றேன் அப்படின்னு. சரி இருமா, அந்த திவ்யா கடைக்கு போயிருக்கு, அவனால பேச முடியல. கடைசி என்ன ஆயிடுச்சு நிலைமை, திவ்யா வண்டி மருமக வந்துருச்சு. எப்பா இவனுக்கு இவ்வளவு ஜுரம் இருக்க, ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை? இப்பா இவன் இந்த மாதிரி சொல்றானே, யாரையா அத்தை நானே உன்னைகிட்ட கூப்பிடு சொல்லுவோம்னு நினைச்சு 3 மாசமா எங்களுக்கு உடம்பே முடியல, நீங்க யாரை கூப்பிட்டாலும் நான் சம்மதம் அப்படின்ட்டா மனுஷன். சரிப்பா அப்படின்ட்டு இவருக்கு ஃபோன் பண்ணேன். இவருக்கு ஃபோன் பண்ணோடனே நல்லா கேளுங்க, அதான் அவங்கள திருப்பின மணி 2:30. இவரும் வெளியில போயிட்டு வந்து சாப்பாடு அம்மா போட்டு வச்சுட்டாங்க. ஆனா நான் ஃபோன் பண்ண உடனே இவர்கிட்ட அது ஒரு பழக்கம், நாங்க ஃபோன் பண்ணோடனே உடனே அந்த செகண்டே வந்துருவாருன்னு தானே. கடைசி நான் ஃபோன் பண்ணேன் பாருங்க, அம்மா நீங்க தானே எங்க அண்ணன் வீட்டு கீழே தான் நிற்கிறான், நீங்க எப்போ வருவீங்க? இந்த நான் உடனே வரேன்னு என் பையனை நாங்க மேல அவன் வீட்டு கூட்டி மேல படியிலேருந்து மேல கூட்டி போறதுக்குள்ள இந்த அண்ணன் வந்துட்டாரு. சரி சொல்லிட்டு பாயை போட்டு 2 பேருக்கும் ப்ரேயர் பண்ணாரு. ப்ரேயர் பண்ணிட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேம்மான்னாரு. என் பையன் நானும் என் மருமகனும் பேசிக்கிட்டு இருக்கேன், என் பையன் பாயை போடுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி பாயை போட்டுச்சு என் மருமகன். நானும் அதுவும் பேசிக்கிட்டு இருக்கேன், என் பையன் படுத்தாவே அவன் தூங்கிட்டான். அப்போ அந்த பிள்ளை சொன்னேன், அத்தை இவருக்கு வந்து 103 ஜுரம் ஊசி போட்டு நிற்கல, 10 நாளா இந்த மாதிரி இருக்குது. நான் இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னது. ஆனா இவருக்கு மட்டும் ஜுரம் விட்டுருச்சு, நல்லா ஆறிருச்சு அப்படின்னா நான் நீங்க சொன்னதை கேட்குறேன் அப்படின்னுச்சு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். கை வச்சு பார்த்தா நல்லா தூங்கிட்டான். 10 நாளா தூக்கம் இல்லை, 10 நாளாவும் தூக்கம் இல்லை. இவர் ப்ரேயர் பண்ணோன்னா ஜுரமும் விட்டுச்சு, தூக்கமும் நல்லா வந்துருச்சு. ஆத்தாடி கோடான கோடி கடவுளுக்கு தான். மறுநாள் என் மருமக அத்தை அந்த அண்ணனுக்கு அந்த பாஸ்டர் அண்ணனுக்கு நம்பர் இருந்தா கொடு, உனக்கு பிடிக்காத நீ ஏதாவது சொல்லுவியேன்னு சொல்லு. இந்த நான் இனிமே அவர் தான் எனக்கு சிரிப்பு. மருமக இந்த பைபிளையே என் வீட்டில் வச்சுக்கிற கூடாதுன்னு சொன்ன மருமக மறுபடியும் வாங்கிலாம் கொடுத்துருச்சு, அது கையாலே வாங்கி கொடுத்துருச்சு. அப்புறம் 2 பேரும் காலையில் விழுந்தாங்க. இந்த அண்ணன் வந்துட்டு போனோன்னு, அம்மா நாங்க தெரியாம சொல்லிட்டோம், என்னை மன்னிச்சுக்கம்மா, நீ எந்த இதுக்கு போனாலும் சரி முதல்ல விட மாட்டாங்க. எங்க போனியா, ஐயோ நீ ஏன் அங்க போற இப்படியே சொல்லுவாங்க. நீ எங்க போனாலும் சரின்னு விட்டாங்களா. மறுபடியும் நீங்க என்ன நினைச்சாலும் நினைங்க, அந்த பாட்டியம்மா சொன்ன மாதிரி 7 வாரம் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க வாருங்க, அந்த மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணன உடனேதான் இப்ப இருக்கு. நல்ல கடமை தட்டுவோமா, நல்ல கடமை தட்டுவோம். தேவ சமூகத்திலே அம்மா சொன்ன அந்த சாட்சி உயிருள்ள சாட்சி அதை சொல்லாமா. அவன் மருமக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவங்க அதை சாலை அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஒரு பைபிள் வாங்கிட்டாங்க அம்மா, ஃபஸ்ட்டு அவங்க பைபிள் வாங்கிட்டாங்க. அவங்க பைபிள் வர நம்ம இந்த பைபிள் இது வாங்கி வந்த உடனே மருமக சொல்லிட்டாங்க, இந்த பைபிள் இருக்கக்கூடாது, நீ கொண்டு போய் வெளியே போடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வேலை செய்கிற அம்மாட்ட இந்த பைபிளை கொடுத்துட்டாங்க மருமகள் நிமித்தம். அது தங்க போல அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்லி அவங்க தான் சொன்னாங்க, தங்கம் போல வாங்கி போட்டாங்க ஏன்னு சொன்னாங்க. அதனால அப்படியாப்பட்ட மகளுடைய இருதயத்துடைய கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைத்து தேவ சமூகத்தில் வந்து 7 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ணுவாங்க. தொடர்ந்து நானும் போவேன். அவங்க வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க. அவன் பெட்ரூம்லாம் சுற்றி எல்லாம் தண்ணி அதாவது இயேசு ரத்தத்தை தெளிச்சுட்டு 7 வாரம் ஜோமணி சொல்லிட்டு போனேன், உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் நல்ல ஒரு கர்த்தத்தை கனி கொடுப்பாரு. அவங்களும் அதை விசுவாசிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். போனா எப்பவுமே அவங்களுக்கு சந்தோஷமா. அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா 1st வாரம் போனேன், முகம் ஒரு வாடலா இருந்தது. சரி 2வது வாரம் போனேன், கொஞ்சம் அப்படியே தெளிவா இருந்தது. 3வது வாரம் போனா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஐயா இங்க தெளிங்க ரத்தத்தை இங்க தெளிங்க சொல்லி சுற்றி தெளிக்க சொன்னாங்க.
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க 8 வருஷம் தான் 8 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கர்த்தர் இந்த வருடத்தில் கர்த்தர் உண்டாக்கினதுக்காக நல்ல கிழமை தட்டி கர்த்தரை நாம அல்லேலூயா. கொல்ல பொருள் அவங்களுடைய அதாவது சொல்ல முடியாத காரியம். நல்ல கவனிங்க, வசதி வாய்ப்புல எந்த குறைவும் கிடையாது. வசதி வாய்ப்புல எந்த குறைவும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில குறையா இருந்த அந்த குறைவை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிறைவாய் காட்டினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்ட